வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. அல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்ட் ஸ்பங்க் ப்ரோ. இந்த AMOLED டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் நிறைய கேட்ஜெட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணுன்னா 10%, 25%, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் வாங்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப், கூகுள் குரூப், அப்புறம் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ரவுண்ட் ஹெட்டில் தந்துருக்குறாங்க. இதை ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர வேறு இந்த பாக்ஸில் என்ன வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் யூனிட் தந்துருக்குறாங்க. சார்ஜிங் யூனிட் ஏன்னு சொல்கிறேன்னா, இது வந்து டாக் டைப்பில் கிடையாது, டேட்டா கேபிள் டைப்லேயும் இருக்காது. அதாவது மேக்னெட் டைப் கேபிள் மாதிரியும் இல்லை. அதாவது டாக் டைப்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி அந்த பாணியில் கொண்டு வராங்க. அப்போ சார்ஜிங் யூனிட் சொல்லிக்கலாம். ஒரு சார்ஜிங் யூனிட், அதுக்கப்புறம் எப்போவுமே இவங்க தர மாதிரி அல்ட்டோட ஸ்டிக்கர் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. 1.45 இன்ச்சில் தந்திருக்காங்க. பட்ஜெட் ரேட்டில் வராங்க. அப்புறமாட்டு இதில் ஸ்டாக் மார்க்கெட் வசதி தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 தந்துருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கும், தைரியமாக முக்கிக்கலாம். தென் சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங் இருக்குது. தென் எப்போவுமே கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன அந்த வாட்ச் ஃபேஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது ஹைலைட்டாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த AMOLED டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அதாவது பெசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா தின் பெசலாக இருக்கும். ஹை ரெசல்யூஷன், அதாவது 466க்கு 466 பிக்சலில் வரும். அதே நேரத்தில் பேட்டரி கன்சம்ஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கும். அதாவது பேட்டரி பேக்கப் அதிகமாக கொடுக்கும். ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸில் தான் இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே பக்காவாக தந்துருக்குறாங்க. இனி இந்த வாட்சை காமிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்குது, அது எல்லாமே பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, வாட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். டிஸ்பிளேயை பாருங்கள். அதாவது AMOLED டிஸ்பிளே எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். AMOLEDோட தனித்துவம் தனியாக தெரியுது. அது கூடவே வாட்ச் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸும் தனித்தனியாக நேர்த்தியாக வடிவமாக வச்சுருக்கிறாங்க. அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இதில் டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய ஏரியாவில் கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு வருது. தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி உள்ளாடி உங்களுக்கு போகுது. தென் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய SMS, அப்புறம் சோஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் புக் அக்சஸும் டயல் பேடும் உங்களுக்கு தந்திருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் தந்திருக்காங்க கீழ் பகுதியில். அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ள அடி போயிடுது. அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மோட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமாட்டு மெனுக்கு க்ரௌன் பட்டனில் அக்சஸ் தந்திருக்காங்க. மெனு பட்டனாக ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது க்ரௌனாக ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது ஆக்டிவிட்டி இருக்குது, கலண்டர் இருக்குது, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் அதுக்கான ரெக்கார்ட்ஸுக்கு தனியாக தந்திருக்காங்க. தென் ஃபோனு, கான்டாக்ட், ஹார்ட் ரேட்டுக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, பிபி, SpO2, அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தனியாக கான்ஃபிகர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அலாரம் கிளாக் இருக்குது, மியூசிக், அதாவது ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். வெதர் அப்டேட் இருக்குது, கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஃபோன் எங்கேயா மறந்து வச்சிங்கன்னா ஃபைன் ஃபோன், இல்லைனா வாட்ஸ்அப் மறந்து வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் மூலிமா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் தந்திருக்காங்க. அப்புறமா AI வாய்ஸ் இருக்குது, உலக கிளாக் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் பிரியர்களுக்கு வந்த ஒரு வாட்ச்னு சொல்லிக்கலாம். அதோட லைவ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தராங்க. அப்புறம் கால்குலேட்டர், கொஞ்சம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன், செட்டிங்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பிரியர்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்கமிங் டேஸில் நிறைய நான் வீடியோ பண்ணுறேன். அதாவது மணியை வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்கை வந்து கையாளலாம்னு சொல்லிட்டு. தென் வந்து இந்த வாட்சை பொறுத்த மட்டும் நல்லாயிருக்கு. பேக்கப் எல்லாம் பரவாயில்ல. ஃபோன் காலிங், அதாவது ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி பேக்கப் கம்மி தான் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு 3 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ரேட்டுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கலாம். வாட்ச் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரவுண்ட் ஹெட்டோட வருது. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இது வந்து 2000 ரூபாய் பட்ஜெட்டு. இப்போ 10,000 பட்ஜெட்டுக்கு மேலே போகலாமா, 10,000க்கு மேலே போகும்போது இதெல்லாம் யார் வாங்குறது அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன பட்ஜெட்டை டார்கெட் பண்ணுறேன், 2000 ரூபாய் பட்ஜெட்டை டார்கெட் பண்ணுறேன், 4000 ரூபாய் பட்ஜெட்டை டார்கெட் பண்ணுறேன், 5000 ரூபாய் பட்ஜெட் வாட்சை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்ப மேலே போகும்போது கன்சியூமர் பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது சாமானிய மக்களும் டெக்னாலஜியோட பலனை அனுபவிக்கணும். அதுக்காக வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வாட்சஸ் தான் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.